இழுத்தடிக்காது காணிகளை விடுவீங்கள், மயிலிட்டியில் நின்று ஸ்ரீதரன் கோரிக்கை. இலங்கையில் எரிபொருள் விலை குறைப்பை எதிர்பார்க்க முடியாது, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர். பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்ய உத்தரவு. சர்வதேச சிவப்பு எச்சரிக்கையில் 89 இலங்கையர்கள். மயிலிட்டியிலிருந்து ராணுவத்தை வெளியேற கோரி கருப்பு கொடி போராட்டம். ஓமன் நாட்டை தகர்த்து விடுவோம், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல். காணி விடுவிப்பு தொடர்பில் காலங்களை இழுத்தடிக்காது மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஜனாதிபதி செவிசாய்த்து உடனடியாக காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் கூறியுள்ளார். மயிலிட்டி பகுதியில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காணி விடுவிப்பு கோரி நடைபெற்ற கருப்பு கொடி ஏந்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவ்வாறு தெரிவித்தார். யுத்தம் காரணமாக 36 வருடங்களுக்கு முன்னர் வலி வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் சொந்த மண்ணில் மீள்குடியேற அனுமதிக்கவில்லை. தற்போதும் அந்த மக்கள் தமது உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் தங்கி வாழ்கின்றனர். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மக்களின் காணிகளை விடுவிப்போம் என கூறி ஆட்சிக்கு அனுர் அரசாங்கம் வந்து 2 வருடங்கள் கடந்தும் இன்னமும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் விவசாய பண்டிகளை நடாத்தி வருகின்றனர். தோட்டங்களில் விவசாயம் செய்து மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காணிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக கையகப்படுத்தப்படவில்லை. 17 வருடங்களாக யுத்தங்கள் இல்லாத போதிலும் மக்கள் இன்னமும் தெருக்களில் வாழ்கின்றனர். இந்த அரசாங்கமும் முன்னே அராஜக அரசாங்கம் போன்றே செயற்படுகின்றனர். மக்களின் கோரிக்கைகள் நியாயமானது. சர்வதேச அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என இங்கே நேரில் வந்து இந்த காணிகளை பார்வையிட்டால் தெரியும். இங்கு ராணுவ முகாம்களுக்காக காணிகளை கையகப்படுத்தப்படவில்லை என இந்த மக்கள் தமது சொந்த காணிகளில் விவசாயம் செய்து அவர்கள் தமது வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு தனியார் காணிகளில் ராணுவ வைத்தியசாலையை கட்டி தனியார் காணிகளில் ராணுவம் விவசாயம் செய்கிறது. இந்த காணிகளை உடனடியாக விடுவீங்கள் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் விலை திருத்தத்தின் போது விலை குறைப்பை எதிர்பார்க்க முடியாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது எரிபொருள் விலையில் ஓரளவு குறைவு காணப்படுகின்ற போதிலும் மத்திய கிழக்கு போருக்கு முன்னர் உலக சந்தையில் நிலவிய எரிபொருள் விலையை விட தற்போதைய விலை இன்னும் அதிகமாகவே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இன்றைய தினத்துக்கான உலக சந்தையின் எரிபொருள் விலை இன்று பிற்பகலுக்குள் தீர்மானிக்கப்படும் என தெரிவித்த அவர், அதற்கமைய அந்த நிலைமைகளை பரிசீலித்த பின்னரே உள்நாட்டு எரிபொருள் விலை குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். ஆனால் எரிபொருள் விலைகள் தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் எரிபொருள் விலை திருத்தம் குறித்து பல சுற்று பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், எரிபொருள் விலையில் சிறிய அதிகரிப்பு ஏற்படுமா அல்லது தற்போதைய விலையிலே விற்பனை செய்ய தீர்மானிக்கப்படுமா என்பது அந்த பேச்சுவார்த்தைகளின் போது தீர்மானிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நிதி மோசடி குறித்து முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவருடன் சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணவர்த்தன மற்றும் அதன் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரோமி ஜாவ்பர் உள்ளிட்டோரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்துக்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டம் அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் பசில் ராஜபக்ச உள்ளிட்டோரை இந்த வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் மனு ஒன்றினூடாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான உத்தரவை நீதவான் பிறப்பித்தார். எனினும் இவர்களை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இவர்களது வீடுகளுக்கு சென்றபோது சந்தேக நபர்கள் எவரும் அங்கு இல்லை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2014ஆம் ஆண்டு சுற்றுலா ஊக்குவிப்பு நடவடிக்கை என கூறி அரசு நிதியில் 12,000 டி-ஷர்ட்டுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த டி-ஷர்ட்டுகளில் ஒரு பக்கத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் படமும் மறுபக்கத்தில்
அரசியல் கட்சியொன்றின் பெயரும் அச்சிடப்பட்டு மொனராகலை மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் பொதுக்கூட்டம் மற்றும் பிரச்சாரங்களின் போது அவை விநியோகிக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டு வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள மேலும் 89 குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ புட்லர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாய் மற்றும் ஷார்ஜா பகுதிகளில் பல்வேறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 குற்றவாளிகள் நேற்று இரவு புலனாய்வு பிரிவின் விசேட நடவடிக்கை மூலம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்களில் 3 திட்டமிட்ட குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர்களோடு அங்கிருந்தவாறு இலங்கையில் குற்றச்செயல்களை இயக்கியவர்கள் ஆவர். 2 பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர் என்றும் ஏனைய 3 பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 22ஆம் தேதி ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து 19 ஆண்கள் 2 பெண்கள் உட்பட 21 சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டு தற்போது விசேட பிரிவுகளின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். 2024, 2025 மற்றும் 2026 ஆகிய 3 வருடங்களில் மட்டும் சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை மூலம் 32 சந்தேக நபர்களும் பல்வேறு நாடுகளுடன் தொடர்பு கொண்டு குற்றங்களை செய்த மேலும் 70 சந்தேக நபர்களும் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். நாட்டில் குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்து கொண்டு குற்றச்செயல்களை இயக்கும் எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் எஞ்சியுள்ள 89 பேரையும் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வர தயாராக இருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பல பகுதிகளிலும் வெசாக் கொண்டாட்ட கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ள நிலையில் மயிலிட்டி பகுதியில் தமது காணிகளில் இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் என கோரி கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வலிவடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கமெண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் 6வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்நிலையில் வெசாக்கால பகுதியில் அப்பகுதி முழுவதும் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டு பாரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஹார்முஸ் நீரிணையை கூட்டாக நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானுடன் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் முன்னெடுத்தால் ஓமன் நாட்டை தகர்த்து விடுவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சிப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இணைந்து தாக்குதல் நடத்தின. ஈரான் மீது போரை தொடங்கியதிலிருந்து உலக அளவில் முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணை முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக ஈரான் முன்மொழிந்த ஒப்பந்தத்தை பரிசீலித்து வருவதாகவும் விரைவில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணையை ஓமனுடன் சேர்த்து கூட்டாக நிர்வகிக்க இருப்பதாக ஈரான் முன்மொழிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் சர்வதேச சட்டத்தின்படி ஹார்முஸ் நீரிணையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஹார்முஸ் நீரிணையை நிர்வகிப்பது குறித்த ஈரானின் முன்மொழிவை நிராகரிக்கின்றேன் எனவும் ஓமனும் மற்றவர்களைப் போலவே நடந்து கொள்ளும் இல்லையென்றால் நாம் அவர்களை தகர்க்க வேண்டியிருக்கும் எனவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இழுத்தடிக்காது காணிகளை விடுவீங்கள், மயிலிட்டியில் நின்று ஸ்ரீதரன் கோரிக்கை. இலங்கையில் எரிபொருள் விலை குறைப்பை எதிர்பார்க்க முடியாது, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர். பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்ய உத்தரவு. சர்வதேச சிவப்பு எச்சரிக்கையில் 89 இலங்கையர்கள். மயிலிட்டியிலிருந்து ராணுவத்தை வெளியேற கோரி கருப்பு கொடி போராட்டம். ஓமன் நாட்டை தகர்த்து விடுவோம், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல்.